discuss about a Hammett acidity function. So generally ஒரு solution நாம எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, any aqueous solution எடுக்கிற பட்சத்துல we can say acidity by means of pH. pH is equal to minus log 10 H plus. So இந்த formula use பண்ணி we can represent the acidic or basic nature of the solution. So இந்த solutionல most preferably H plus base பண்ணி தான் இந்த pH அப்படின்ற term யூஸ் பண்றோம். When we have aqueous solution, அந்த H plus வந்து பாத்தீங்கன்னா H2O ஓட combined ஆகும். It forms S3O plus. So இந்த S3O plus ஓட concentration இல்ல இதனுடைய activity அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, activity of H plus or S3O plus ஓட concentration பேஸ் பண்ணி தான் pH அப்படின்ற terminology நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஜென்ரலி இந்த pH அப்படின்ற டெர்மினாலஜி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹைலி டைல்யூட்டட் சொல்யூஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் ப்ரிஃபரபிளி டெசிநார்மல் சொல்யூஷன் இல்லை லெஸ் தென் டெசிநார்மல் சொல்யூஷன். ஸோ டெசிநார்மல் சொல்யூஷன் இல்லை கான்சன்ட்ரேஷன் லெஸர் தென் டெசிநார்மல் சொல்யூஷனுக்கு வி கேன் யூஸ் pH டெர்மினாலஜி. ஆனால் in case of acid base catalysis, ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆசிடோ இல்லை பேஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஆசிட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஆசிடுக்கு யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த ஆசிட் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஆசிடாக இருக்கும். அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிடாக ப்ரிஃபரபிளி ஸ்ட்ராங் ஆசிடாக இருக்கும். அந்த ஸ்ட்ராங் ஆசிடுக்கும் நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து டெசிநார்மலாக எடுக்காத பட்சத்தில் ஹையர் கான்சன்ட்ரேஷனாக எடுக்கும்போது இந்த pH அப்படின்ற டெர்மினாலஜியை நாம யூஸ் பண்ண முடியாது. So we need some other terminology to represent the strength of the given strong acid with respect to the high concentration in case of acid catalyzed reactions இல்ல acid catalysis. So அதை தான் யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Hammett acidity function மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. So this is what the general base with respect to the Hammett acidity function. So இவர் என்ன பண்றாரு, Hammett and Dirac அப்படின்ற ரெண்டு சயின்டிஸ்ட் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்லி அசிடிக் சொல்யூஷன் எடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்லி அசிடிக் சொல்யூஷன் அதுல என்னென்ன டேர்ம்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டேர்மை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்றாங்க. தட் இஸ் வாட் Hammett acidity function. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான அசிடிக் சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க. அதை வந்து எது கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா வீக்கான ஒரு பேஸ் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இங்க வீக் பேஸா என்ன எடுத்துக்கிறாங்கன்னா 1 மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நைட்ரோ அனிலின். ஸோ ரொம்ப வீக்கான ஒரு பேஸா எடுத்துக்கிறாங்க. தட் இஸ் நத்திங் பட் நைட்ரோ அனிலின் பேஸை எடுத்துக்கிறாங்க. ஸோ இது கூட கம்பைன் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராங்லி அசிடிக் சொல்யூஷன் நைட்ரோ அனிலினை புரோட்டனேட் பண்ணுது. புரோட்டனேட் அப்படின்னா பேஸை பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து அந்த ஸ்ட்ராங்லி அசிடிக் சொல்யூஷன்லேருந்து H ப்ளஸை வாங்குது, புரோட்டனேட் ஆகி இட் ஃபார்ம்ஸ் BH ப்ளஸ் புரோட்டனேட்டட் பேஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுக்கு நாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இதனுடைய ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதா இருந்தால் KBH ப்ளஸ் அப்படின்னு ஈக்குவேஷன் எழுதலாம், which is equal to இந்த பேஸ் வந்து புரோட்டனேட் ஆகுது இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டனேட் ஆகிறது வித் ரெஸ்பெக்ட் டு தி பேஸ். இதே நம்ம ஆசிடிக் யூஸ் பண்ணுறதா இருந்துன்னு வச்சுக்கோங்க, இந்த BH ப்ளஸ் H ப்ளஸ்ஸை கொடுத்தது அப்படியே ரிவர்ஸில், ஏன்னா இந்த புரோட்டனேட் ஆகி நமக்கு வரக்கூடிய BH ப்ளஸ் அப்படின்றது கான்ஜுகேட் ஆசிட் பிகாஸ் இட் இஸ் அ பேஸ். B அப்படின்றது பேஸு, அது கூட H ப்ளஸ் ஆட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய அந்த ஸ்பீஷியஸ் என்னவா ஆக்ட் பண்ணும் அப்படின்னா ரிவர்ஸில் கான்ஜுகேட் ஆசிடா ஆக்ட் பண்ணும். So in that case what we can say, BH plus can able to donate H plus by means of reverse reaction. So இந்த ரியாக்ஷனுக்கு BH plusக்கு நாம எழுதுறதா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B divided by BH plus அப்படின்னு நம்ம டேர்ம் எழுதலாம். இந்த H plus அப்படின்றத ஆக்டிவிட்டி ஆஃப் H plus அப்படின்னு எழுதலாம் லைக் திஸ். ஸோ இதுக்கு ஆக்டிவிட்டி ஆஃப் H plus ஆர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus எழுதும் இல்லையா, ஆக்டிவிட்டி ஆஃப் H plus எழுதலாம். ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு டேர்முக்கும் ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். தட் மீன்ஸ் ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேஸ் டிவைட் பை ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் BH plus.
ஸோ இது ஆக்டிவிட்டி டேர்மில் எழுதுனால இது ரெண்டுத்தையும் ஆக்டிவிட்டி டேர்மில் எழுதுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை நாம் எழுதுகிறோம். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி பேஸ்.